சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை தொடர்பான கலந்தாய்வு கூட்டம் இன்று நடைபெற்றது. அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தி, விளம்பரம், எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அரசு செயலாளர் திரு இரா வெங்கடேசன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அலுவலக கூட்டரங்கில் இன்று இந்த கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர் திரு சேவூர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நடப்பாண்டில் மேலும் 30 திருக்கோயில்களில் அன்னதான திட்டம் தொடங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தின் அனைத்து திருக்கோயில்களிலும் பக்தர்களுக்கான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை உறுதி செய்தல், திருக்கோயில் நிகழ்வுகள் குறித்த ஆவணப்படங்கள், காணொலிகள் தொடர்பான நவீன இணையதளத்தை வடிவமைத்தல் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இதில் சுற்றுலா, பண்பாடு மற்றும் இந்து சமய அறநிலையங்கள் துறை முதன்மைச் செயலாளர் திரு டி.கே. ராமச்சந்திரன் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். சென்னை டிஎம்எஸ் அலுவலக வளாகத்தில் அமைந்திருக்கும் கால்நடை பராமரிப்பு மற்றும் மருத்துவ பணிகள் அலுவலகத்தில் கால்நடை பராமரிப்பு துறை குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர் திரு பாலகிருஷ்ணா ரெட்டி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தி வரும் திட்டத்தின் அடிப்படையில் வெள்ளாடுகள், கறவை மாடுகள் வழங்குதல், கால்நடை பராமரிப்பு, சிகிச்சை, நோய் கண்டறிதல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் கால்நடை பராமரிப்பு துறை செயலாளர் திரு ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்.